பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை கோவளத்தில் தாவேக கூட்டணி மற்றும் ஆதரவு கட்சிகளின் முதல் கூட்டம் நடந்தது. விஜய் தலைமையில் தாவேக, காங்கிரஸ், விசிக, IUML, மதிமுக தலைவர்கள் பங்கேற்றனர். இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பங்கேற்கவில்லை. கூட்டத்தில் அரசு மற்றும் அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் அலசப்பட்டன. கூட்டணியை கட்டமைத்து பலப்படுத்துவது பற்றி விவாதித்தனர். தாவேக அரசுக்கு இறுதி வரை கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று முதல்வர் விஜய் கேட்டுக்கொண்டார். முதல் கூட்டமே வெற்றிகரமாக முடிந்த நிலையில் கூட்டத்தில் எடுத்த 3 முக்கிய முடிவுகள் பற்றி தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விளக்கினார். இந்த கூட்டத்துல 3 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஒண்ணு என்னன்னா, இந்த தோழமை கட்சிகளுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இதுல நீங்க நாங்க இத 3 ஸ்டேஜா பாக்குறோம். ஒண்ணு ஆதரவு கொடுக்கின்ற கட்சி. இந்த ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாம் அந்த அரசு அமைவதற்காக ஆதரவு கொடுத்த கட்சிகள். அதற்கடுத்து இந்த ஆதரவுல பங்கு பெற்ற கட்சிகள், அதுவும் தோழமை கட்சிகள். தாவேகாவுடைய தலைமையில தோழமை கட்சிகள். அதற்கு அடுத்த நிலை என்பது கூட்டணி அமைப்பதற்கான நிலை, அந்த ஒரு ஃப்ரண்ட் அமைப்பதற்கான நிலை. இந்த பகுதியில எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் எடுத்துட்டு போறதுக்காக 3 விஷயங்களை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து தலைவர்களும் அதற்காக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். ஒன்று, இதற்கு ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம் வைக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வைக்கணும். அதே மாதிரி ஒரு காமன் அஜெண்டா, காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று வைக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கிறதுக்கு. 3வது பெயர், இதை பற்றிய பெயர் வைக்கிறது. இந்த பெயர் வைக்கிறது, இந்த 3ஐயுமே அடுத்த கூட்டத்துல மிக விரைவில் அதற்கான அடுத்த கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்துல முடிவு செய்வது என்று. இது ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பு. அதனால ஜனநாயகத்துக்கு கலந்து ஆலோசிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கான அடுத்த கூட்டத்தில் அதற்கான முடிவெடுக்கப்படும் என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். இதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க நேற்று சொன்ன மாதிரி தான் இந்தியா கூட்டணி என்பது நாங்க அண்ணன் ஐயா அவரு முஸ்லீம் லீக் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. யாரெல்லாம் MP வச்சிருக்கோமோ அவங்கதான் இந்தியா கூட்டணியில் இருக்குது. அதனால எப்ப நாடாளுமன்றத்துல தாவேகா நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறாரோ அன்னைக்கு உடனடியாக நாங்க இந்த கேள்வியை பற்றி பேசுவோம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலை பற்றியது. தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு கொண்டிருக்கின்ற தாவேகா தலைமையிலான காங்கிரஸ், லீக், VCK பங்கு பெறுகின்ற ஒரு அரசை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த அரசினுடைய கோஆர்டினேஷனை பற்றியும், இந்த அரசுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலையை பற்றியும், இந்த அரசுல தோழமையோடு இருக்கின்ற கட்சிகளை பற்றி பேசிட்டு நாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த அரசு அமைந்தது. இந்த அரசு என்பது, இந்த அரசு அமைவது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் அமைச்சிருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்கள் இருக்காங்க, VCK அமைச்சர்கள் இருக்காங்க, அமைச்சர் இருக்காரு, லீகினுடைய அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மாடல் உருவாயிருக்கு. அதனால தேர்தல் வரும் பொழுது அந்த தேர்தல் பேசுறதெல்லாம் பேசுவோம். முதல்ல ஒவ்வொரு படியா போவோம். எல்லாத்துக்கும் நீங்க அதெல்லாம் எல்லாம் சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கவலையும் படாதீங்க, நீங்க எல்லாம் சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. முதல் கூட்டத்தை இன்னைக்கு இதை பத்தி தான் நான் ஒரு செய்தி தொடர்பாளர் தான். இதுக்கு அந்த பெருந்தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நான் ஒரு செய்தி தொடர்பாளர். என்னோட வேலை என்னோட பிரீஃப் தான். இதை மட்டும் இந்த கூட்டத்தில் நடந்த மட்டும் சொல்ல முடியும். மிக கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். சரியா? நான் பார்க்கல, அதை பத்தி அரசாங்கம் சொல்லுவாங்க. நாங்க பேசுனது இந்த கூட்டணி இன்னைக்கு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை பற்றி மட்டும்தான் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் இந்த தலைவர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு செய்தி தொடர்பாளர். சரியா?